அறிமுகம். அதிகாரத்தின் ரகசியம். வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் சாணக்கியா ஸ்பீக்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு உங்கள் வாழ்க்கையை, உங்கள் உறவுகளை, உங்கள் தொழிலை முற்றிலுமாக மாற்றப்போகும் ஒரு ரகசியம். கெஞ்சாதே, கொஞ்சி பேசி மயக்க கற்றுக்கொள். ஏன் சாணக்கியர் இதை சொன்னார்? ஒரு அரசன் என்பவன் வாளால் மட்டும் ஆட்சி செய்வதில்லை, தன் வார்த்தைகளால் மக்களை ஆள்கிறான். இந்த உலகில் நாம் எதற்காக கெஞ்சுகிறோம்? ஒரு வேலைக்காக, ஒரு அன்புக்காக, அல்லது ஒரு அங்கீகாரத்திற்காக. ஆனால் சாணக்கிய நீதி என்ன சொல்கிறது தெரியுமா? ஒருவன் தன் நாவடக்கத்தாலும் பேசும் முறையாலும் எதையும் சாதிக்க முடியும். 2500 ஆண்டுகளுக்கு முன்பே மௌரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய சாணக்கியர் மனிதர்களை எப்படி கையாள்வது என்பதில் கைத்தேர்ந்தவர். அவர் சொல்லும் அந்த 7 விதிகள் சாதாரணமானவை அல்ல, அவை உளவியல் ஆயுதங்கள். வீடியோவுக்கு செல்லும் முன் நீங்கள் உங்கள் ஆளுமையை வளர்த்து கொள்ள விரும்பினால் சாணக்கியரின் புத்திசாலித்தனமான உத்திகளை தினமும் தெரிந்து கொள்ள இப்போதே நம்ம சாணக்கியா ஸ்பீக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் என்பதை தெரிவு செய்யுங்கள். நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு மேலும் நல்ல கருத்துக்களை கொண்டு வர ஊக்கமாக இருக்கும். வாங்க சாணக்கியரின் 7 விதிகளை பார்க்கலாம். விதி 1. வார்த்தைகளில் நிதானம். அதிகமாக பேசுபவன் தன் ரகசியங்களை தானே கசியவிடுகிறான். ஒரு வைரம் ஏன் விலை அதிகம்? அது அரிதாக கிடைப்பதால். அதேபோல்தான் உங்கள் வார்த்தைகளும். நீங்கள் குறைவாக பேசும்போது உலகம் உங்கள் ஒவ்வொரு சொல்லையும் கூர்ந்து கவனிக்கும். மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய போர் தந்திரம் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். விதி 2. முகஸ்துதி என்னும் கலை. யாரையும் தேவையில்லாமல் புகழாதீர்கள், ஆனால் தகுதியானவரை பாராட்ட தவறாதீர்கள். ஒருவரை பாராட்டுவது உங்கள் கர்வத்தை குறைக்காது, மாறாக உங்களை ஒரு தலைவனாக காட்டும். மற்றவர்கள் மனதை வெல்லும் திறவுகோல் பாராட்டு என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். விதி 3. குரலின் மென்மை, கருத்தில் உறுதி. சத்தம் போடுவதால் மட்டும் நியாயம் கிடைப்பதில்லை. உங்கள் குரல் தேனை போல் இனிமையாக இருக்கட்டும், ஆனால் உங்கள் கருத்துக்கள் இரும்பை போல உறுதியாக இருக்கட்டும். கொஞ்சி பேசுவது என்பது அடிமையாக இருப்பதல்ல, அன்பால் அதிகாரத்தை செலுத்துவது என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். விதி 4. உடல் மொழியின் ரகசியம். வார்த்தைகள் பொய் சொல்லலாம், ஆனால் கண்கள் பொய் சொல்லாது. ஒருவரிடம் பேசும்போது அவர் கண்களை நேராக பார்த்து பேசுங்கள். நேராக நிமிர்ந்து அமர்வதும் கைகளை திறந்து வைத்து பேசுவதும் நீங்கள் நேர்மையானவர் என்பதை காட்டும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். விதி 5. சமயம் அறிந்து பேசுதல். சரியான விஷயமாக இருந்தாலும் தவறான நேரத்தில் சொன்னால் அது தோல்வியை தரும். ஒருவன் கோபமாக இருக்கும்போது அறிவுரை சொல்லாதீர்கள். சந்தர்ப்பம் பார்த்து வீசப்படும் வார்த்தையே வெற்றி தரும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். விதி 6. எதிரியையும் வசீகரித்தல். எதிரியை வெல்ல வாழ் தேவையில்லை, உங்கள் கண்ணியம் கலந்த பேச்சு போதும். உங்களை வெறுப்பவர்களிடம் கூட நீங்கள் பண்புடன் பேசும்போது அவர்களின் வெறுப்பு குறையும். பகைவனையும் நண்பனாக்குவதே சாணக்கிய தந்திரம் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். விதி 7. கேட்பவராக இருங்கள். பேச கற்றுக்கொள்வதை விட கேட்க கற்றுக்கொள்வது கடினம். ஒருவன் பேசுவதை நீங்கள் முழுமையாக கவனிக்கும் போது அவன் உங்களுக்கு அடிமையாகிறான். ஏனென்றால் இங்கே யாருமே மற்றவர் சொல்வதை கேட்பதில்லை. நீங்கள் கேட்டால் நீங்கள் தனித்து தெரிவீர்கள் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். முடிவுரை. வாழ்வியல் மாற்றம். இந்த 7 விதிகளை பார்த்தால் மட்டும் போதாது நண்பர்களே, இதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். நாளை முதல் யாரிடமாவது பேசும்போது இதில் ஒரு விதியையாவது பயன்படுத்தி பாருங்கள். அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலோ உங்கள் பேச்சில் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். மக்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். சாணக்கியர் சொன்னது போல இனிமையான பேச்சு என்பது ஒரு வசீகரம். அதை கற்றுக்கொண்டால் நீங்கள் யாருக்கும் அடிமையாக வேண்டியதில்லை. இந்த உலகம் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படும். வாழ்க்கை ஒரு போர்க்களம் என்றால் உங்கள் பேச்சுதான் அதில் சிறந்த ஆயுதம். நன்றி.
நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த அறிவை பகிருங்கள். மறக்காமல் நமது சாணக்யா ஸ்பெக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. சாணக்கியரின் சிந்தனையுடன் என்றும் உங்கள் வெற்றி பயணம் தொடரட்டும். நன்றி நண்பர்களே. அடுத்த ஸ்டோரியில் நம்ம மீட் பண்ணலாம். இது என்னோட ஓன் வாய்ஸ் நண்பர்களே, ஏ வாய்ஸ் கிடையாது. இது என்னோட ஓன் வாய்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.